அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு ஏன் அம்மாங்கிற பட்டம் கொடுத்தோன்னா, ஒரு தலைமை பண்பு அவங்ககிட்ட இருந்திருக்கு. தனி பெண்ணா சினிமா உலகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனால் சினிமா உலகத்தில் நுழையும் போது நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க, தமிழ் சரியா பேச வராது. இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துறதுல அருமையா இருந்தாங்க. பல படங்கள் எம்ஜிஆர், சிவாஜி, யாரை சொல்லுங்க எல்லாத்தையும் நடிச்சிருக்காங்க. சிறந்த நடிகை தான் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது உங்க தாத்தா பாட்டிக்கு அவங்கள அரசியல்வாதியா பார்த்தது போன 25 ஆண்டுகளுக்குள்ள. எம்ஜிஆர் இறந்த உடனே அந்த இடத்துல ஒரு வெற்றி இடம் இருந்துச்சு. கட்சிக்கு முக்கியமான ஆள் வேணும் தேவைப்பட்டுச்சு. அவங்க வரலன்னா அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் இனியாரும் தமிழ்நாட்டில் சுரண்டி இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது பேச்சு திறமை. அருமையாக பேசுவாங்க. அந்த பேச்சு திறமையினால தான் கலைஞர் கருணாநிதியை ஆட்சிக்கு வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச 2 நல்ல காரியம், சிறப்பான காரியம். ஒன்று, நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் வழங்கியிருக்காங்க. 2வது, சைக்கிள் வழங்கியிருக்காங்க. இது 2மே பல வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. எல்லாம் நம்மளோட வரி பணம் தான். இருந்தாலும் அந்த 2 திட்டமும் மிக சிறந்த திட்டம். 3வது, எல்லாருக்கும் 2 சக்கர வாகனம் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அது பாதியிலேயே முடிவடையாமல் போச்சு. அம்மா உணவகம் சிறப்பாக இருந்துச்சு. அம்மா உணவகம் வச்சு தான் அவங்களுக்கு முக்கியமாக அந்த பேர் வந்துச்சு. நம்ம அவங்ககிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துட்டு ஜெயலலிதா பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பெண்களுக்காக பேசுறேங்க. தாய்மொழியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, அது இன்னொரு மாற்று மொழியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் பேச்சு திறமை இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தண்ணி நல்ல சுத்தமாக கிடைக்கிற வேலையில இருந்து, வீடு கிடைக்கிற வேலையில இருந்து, பெண்கள் விதவை ஆகாமல் இருக்கிறதுல இருந்து, முதியோர் பென்ஷன்ல இருந்து பல திட்டங்களை அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பார்க்க முடியும். மோடியோட அனைவருக்கும் வீடு திட்டம் சிறப்பான திட்டம். இது இந்திரா காலத்திலே வந்தது தான். அப்பிலிருந்தே ஊழல் ஊழல் ஊழல். இப்பயும் அதே அளவு ஊழல் தான் இருக்கு. ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா 25% அப்படியே ஒதுங்கிடுது. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள 25%, அதுவும் ஏழைகளுக்கு எவ்வளோ பெரிய பணம். வருமானம் வரக்கூடிய நடிகை தொழிலை விட்டு வெளில வந்தாங்க. அது மாதிரி நீங்களும் ஒரு காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தோடு இருக்கணும். ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து சில பொதுமக்கள் வேலைகள் செய்யறதுல பலனடையலாம். உங்களுக்கும் ஆயுள் மிக அதிகமாகும். ஜெயலலிதா அம்மையார் 70 வயசுல இறந்ததுக்கு காரணம் அவங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த தனிமை உலகத்தில் பல சிக்கல்கள் இருந்துச்சு, பல நோய்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு கேன்சர் கூட இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா அம்மையார்ட்ட கற்றுக்க வேண்டியது, ஒரு சிறந்த தலைவியாக நீங்கள் வர முடியும். நீங்கள் சிறந்த தலைவியாக இருந்துச்சுன்னா உங்கள் சமுதாயம், நம் நாடு முன்னேறும். பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஜெயலலிதா அம்மையார்ட்டு கற்றுப்போம். ஊழல் இல்லாத கட்சியில் சேருவோம். நாட்டை மேம்படுத்துவோம். வருங்கால தமிழர்களை மேம்படுத்துவோம்.